ஹாய். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதை பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா லேப்டாப் இருந்துச்சுன்னா லேப்டாப்லேயே அப்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுன்னா நீங்கள் வெளில எங்கேயாவது ப்ரௌசிங் சென்டரில் போய் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? ஃபோன், லேப்டாப் எதுவாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். இதில் பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரின்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா லாகின், ரெஜிஸ்டர், ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஆட்டம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களோட மெயில் ஐடி ப்ளஸ் உங்களோட கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள். டைரெக்டாகவே அந்த லிங்க் உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துடும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணதுக்கப்புறம் லாகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? அந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். யூசர் நேம், பாஸ்வேர்டு, உங்களோட கேப்சாவை என்ட்ரு பண்ண சொல்லும். உங்களோட யூசர் நேம்னால் ஒன்றும் இல்லை, உங்களோட மெயில் ஐடி தான் உங்களோட யூசர் நேம். உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சப்மிட்டுன்னு கொடுங்க. சப்மிட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணியிருப்பீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் கேட்கும். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கடலூர்னா கடலூர், சென்னைனா சென்னை, அது மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. நீங்கள் டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டாலே இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு பார்த்திங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸுன்றதை கேட்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூன்றதை கிளிக் பண்ணாதீங்க, அதில் அப்ளிகேஷனை மட்டும்தான் காமிக்கும். ஸோ அப்லோட் டாக்குமெண்ட்ஸுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமோ அதை மட்டும்தான் அதில் வரும். இது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக வரும். இன்கேஸ் டிடபிள்யூ இருந்துச்சு, இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். வேறு ஏதாவது நீங்கள் சேனல் பார்த்தோ இல்லை அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, எனக்கு இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பார்த்து குழம்பிக்காதீங்க. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ நீங்கள் அதை மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி சேவ்ன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த 10th +2 டிகிரி டிசி இது 4 ஃபைலையுமே நீங்கள் மர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணணும். மர்ஜ் பண்ணுறப்ப பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்.